அனைவருக்கும் அப்படிப்பட்ட வரலாறுகளை தேடி இந்த வரலாற்றினூடாக நாம் அடைந்து கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன என்கின்ற ரீதியில் பல விடயங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாள். அக்டோபர் 15ஆம் தேதி ஏபிஜே அப்துல் கலாம் என்கின்ற மா மனிதனுடைய பிறந்த தினம்தான் அது. அந்த நாளில் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் தாண்டி உலகில் வாழ்கின்ற அனைவரும் அந்த நாளை, அந்த பிறந்த தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இன்றைய நிகழ்காலத்தில் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எம்மோடு இல்லாவிட்டாலும் கூட அவர் கண்ட கனவும் அவர் உருவாக்கிய விடயங்களும் இன்றும் கூட ஒட்டுமொத்த உலகிற்கும் மிக சிறந்த உதாரணமாகவும் நாளைய இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் தலைவர்களாக உருவாகுவதற்கான அடித்தளத்தை எப்படியெல்லாம் அவர் இந்திய தேசத்தில் ஏற்படுத்தினார், அது உலக அளவில் எப்படிப்பட்ட தாக்கத்தை செலுத்தியது, யார் இந்த ஏபிஜே அப்துல் கலாம், என்னென்ன சாதனைகளை அவர் செய்தார், உலகவாழ் மக்கள் இன்று வரை அதுவும் 21ஆம் நூற்றாண்டின் அதி உன்னத மனிதராக அவரை போற்றுவதற்காக அவரை கொண்டாடுவதற்கான காரணமாக எது அமைந்தது, உண்மையான ஒட்டுமொத்த வரலாற்று நிகழ்வுகளோடு நிகழ்காலத்தில் அவருடைய வாழ்க்கை முறை எமக்கு எப்படிப்பட்ட பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். சாதிக்கலாம், சிந்திக்கலாம், முயற்சிக்கலாம், நாமும் ஆகலாம் ஏபிஜே அப்துல் கலாம். இதை கூறிதான் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவருடைய வாழ்க்கையை பற்றி, குறிப்பாக இன்றைய அவருடைய பிறந்த நாளினுடைய வாரத்திலே குறிப்பிடுவதும் அவரை பற்றி பேசுவதும் எமக்கு பல பாடங்களையும் அதே நேரத்தில் உந்து சக்தியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், ஒரு மனிதன், அதுவும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் கண்முன்னே பார்த்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும், பாதைகளை அமைத்து மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாக திகழ வேண்டும் என்கின்ற ஒரு பாதையை மிக அழகாக எமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்க துடிக்கின்ற விடயங்களினுடைய அடித்தளத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும், குறிப்பாக இளைஞர்களையும் மாணவர்களையும் அவர் பல்வேறுபட்ட உந்து சக்தியாக உத்வேகம் அளித்திருந்தார். அதனால்தான் இன்றைய நாளில் அவர் எம்மோடு இல்லாவிட்டாலும் கூட ஒட்டுமொத்த உலகமும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வழிபாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய அக்னி சிறகுகள் புத்தகத்தில் அவர் எதிர்பார்த்த அந்த கனவு காணுங்கள் எனும் வார்த்தையை, பதத்தை இன்றைய உலகினுடைய அனைத்து மக்களுமே அதை ஒரு சிறப்பான ஒரு பாடமாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கனவு என்பது மிக மிக முக்கியமானது. அந்த கனவை நோக்கி எமது பயணத்தை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை அப்துல் கலாம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். வெறுமனே புத்தகத்தில் எழுதி வைக்கவில்லை, சொல்லியும் விடவில்லை. அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி அதை எம்மை நோக்கிய பயணத்திற்கு கொண்டு செல்வதற்கான அடித்தளமாகவும் விதையாகவும் அவர் மாறிய பொழுது இன்று வரை உலகம் அவரை வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் 21ஆம் நூற்றாண்டின் அதிசய மனிதராகவும் அதே நேரத்தில் மகாத்மா காந்திக்கு பிற்பாடு இந்த தேச பிதா என்கின்ற வார்த்தைக்கு பொருந்தக்கூடிய நபராகவும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி தான் கூறியாக வேண்டும். அவர்தான் அனைத்து மக்களுக்கும் ஒரு மிக சிறந்த உதாரணமாக மாறியிருக்கிறார். அவருடைய பாதை என்பது அனைவரும் இலகுவாக செல்ல முடியாத, செல்ல நினைக்காத ஒரு பாதையில் எப்படி மனிதன் வாழ வேண்டும், செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பதத்தை மிக அற்புதமாக வழிகாட்டியாக வாழ்ந்து சென்ற ஒரு மகான் தான் ஏபிஜே அப்துல் கலாமை அனைவரும் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பார்க்கும் பொழுது நாம் எமக்குள்ளே பல்வேறுபட்ட புதிய புதிய உந்து சக்திகளையும் உத்வேகத்தையும் கொண்டு எமது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கான ஒரு பாதையை அவர் உருவாக்கியிருந்தார். அந்த பாதையை பற்றியும் கல்வியினுடைய சிறப்பை பற்றியும், எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும் மனம் தளராது எப்படி நாம் வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டுகின்ற ஒட்டுமொத்த பாடத்தையும் தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். தெரிந்து கொள்வோம் யார் இந்த அப்துல் கலாம் என்று. முதலில் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருந்தது, குறிப்பாக ராமேஸ்வரத்தில் பிறந்த ஒருவன் ராஷ்டிரபதி பவனில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து எமக்கு உதாரணமாக மாறி இருக்கின்றார் என்ற கதையை தெரிந்து கொள்வோம். My life is my wish to fly, to go higher and higher and higher. That is what is Dr. Kalam's life is all about. When I was a young boy, my teacher injected in me what should be the goal in my life. Hard work and perseverance. He gave up great wealth away for free because he was for a bigger wealth, which is the happiness of his people. Knowledge makes you great. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஆசிய ஐரோப்பிய கண்டத்தட்டின் கடைக்கோடியில் தீபகற்பமாக அமைந்திருக்கும் இந்த நாடு பல்வேறு வளங்களையும் இயற்கையின் கொடைகளையும் தன்னுள்ளே கொண்டுள்ளது. இயற்கை வளங்களும் செல்வ செழிப்புகளும் இந்த நாட்டை பண்டைய காலம் தொட்டு உலக அரங்கின் மைய புள்ளியாகவே வைத்துள்ளது. இந்த மாபெரும் நாட்டின் தென் பகுதியில் அமைந்துள்ளது தமிழகம். முன்பு மெட்ராஸ் பிரசிடென்சி என ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அழைக்கப்பட்டு வந்த தென்னிந்தியா சுதந்திரத்திற்கு பின்னர் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு ஆந்திரா, கர்நாடகா,
கேரளா தமிழ்நாடு என பிரிக்கப்பட்டது. பல மதங்கள் கலாச்சாரங்கள் இணைந்து அமைதியின் உருவமாக விளங்கி வரும் தமிழ்நாட்டின் தென் கடைக்கோடி பகுதியில் அமைந்துள்ளது ராமேஸ்வரம் எனும் நகரம். இந்த நகரத்திலிருந்துதான் இன்றைய தடம் நிகழ்ச்சியின் நாயகனின் வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது. இந்தியாவின் கடைக்கோடி கிராமம் ஒன்றில் பிறந்து இந்தியாவின் முதல் குடிமகனாக மாறிய சரித்திரத்தின் கதைதான் இது. அழியாத சொத்தான கல்வியறிவை தனக்கு நல்கிய இந்திய அன்னைக்கும் அந்த அன்னையின் ஏனைய பிள்ளைகளுக்கும் தான் கற்ற கல்வியின் துணையுடன் இறுதி வரை சேவை செய்தார். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்குங்கள் என இந்திய இளைஞர்களை வெற்றியின் பாதையில் செல்ல வழி சமைத்த மாபெரும் ஆளுமை. இன்றைய தடம் நிகழ்ச்சியில் அப்துல் பகீர் ஜெயினுலாபுதீன் கலாம், அதாவது APJ அப்துல் கலாம் எனும் வானவியல் நாயகனின் கதையை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவின் தென்மூலையில் கடைக்கோடியில் அமைந்திருக்கும் தீவு நகரமான ராமேஸ்வரத்தில் ஒரு நடுத்தர தமிழ் இஸ்லாமிய குடும்பத்தில் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பிறந்தார் APJ அப்துல் கலாம். இவரது தாயாரின் பெயர் ஆஷியம்மா மற்றும் தந்தையின் பெயர் ஜெயினுலாபுதீன். ஜெயினுலாபுதீன் ஆஷியம்மா தம்பதியினருக்கு 5வது பிள்ளையாக கலாம் பிறந்தார். வாட்ட சாட்டமான தாய் தந்தையருக்கு பிறந்த 4 குழந்தைகள் உயரமாக நல்ல வளர்ச்சியுடன் காணப்பட்டனர். ஆனால் அப்துல் கலாம் மட்டும் சற்று உயரம் குறைந்தவராக மாநிறத்துடன் குடும்பத்திலேயே வித்தியாசமான பிள்ளையாக தோற்றமளித்தார். எனினும் வாழ்க்கையின் சகட ஓட்டத்தில் அவரது திறமை, அறிவு கூர்மை மற்றும் பணிவு ஆகிய குணநலன்களுக்கு முன் அவரது உயரம் ஒரு பொருட்டாகவே இருந்திருக்கவில்லை. அவரது உயரம் அவர் பறப்பதற்கும் தடையாக இருக்கவில்லை. 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பரம்பரை வீட்டிலேயே பல ஆண்டுகள் வசித்து வந்தார். பழமையான கட்டிடம் என்ற போதும் உறுதியான வகையில் கட்டப்பட்டிருந்ததாலும் சற்று பெரிய வீடு என்பதாலும் வசதியான ஒரு வாழ்விடமாகவே அது காணப்பட்டது. ராமேஸ்வரம் நகரின் மசூதி தெருவில் இந்த வீடு அமைந்திருந்தது. கலாமின் தந்தை ஜெயினுலாபுதீன் அதிகம் படித்தவர் அல்ல. எனினும் சமூகம் பற்றிய அறிவும் மார்க்கம் பற்றிய ஆழ்ந்த ஞானமும் அவருக்கு இருந்தது. மற்றவர்களுக்கு உதவும் தாராளமான மனது இருந்தது. தேவையற்ற ஆபரணங்கள், ஆடம்பர சொத்துக்கள் என்பவற்றில் நாட்டமின்றி எளிமையான வாழ்க்கையை வாழ விரும்பியவர். எனினும் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் அவர் அந்த வீட்டில் செய்து கொடுத்திருந்தார். சொல்லப்போனால் கலாமின் சிறு வயது பருவம் என்பது பாதுகாப்பானதாகவும் மகிழ்ச்சியாகவும் கழிந்தது. புகழ்பெற்ற ராமேஸ்வரம் சிவன் கோயில் அப்துல் கலாம் வீட்டிலிருந்து 10 நிமிட நடை தூரத்தில் தான் அமைந்திருந்தது. கலாமின் வீடு அமைந்திருந்த பகுதியில் பெரும்பாலும் முஸ்லிம் மக்களே வாழ்ந்து வந்தாலும் அங்கு ஒரு சில இந்து குடும்பங்களும் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் ஒற்றுமையாகவும் ஒருவர் மற்றொருவருடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்கும் நட்பண்பு உடைய மக்களாகவும் காணப்பட்டனர். சிவன் கோவிலுடன் சேர்த்து ராமேஸ்வரம் தீவில் மிகவும் பழமையான ஒரு மசூதி, அதாவது பள்ளிவாசலும் காணப்பட்டது. இஸ்லாமிய மார்க்கத்தை கிரமமாக கடைபிடிக்கும் கலாமின் தந்தை மாலை நேர தொழுகைக்காக சிறுவன் கலாமை அங்கு அழைத்து செல்வது வழக்கம். கலாமின் தந்தையும் ராமேஸ்வரம் சிவன் கோயிலின் தலைமை என்ற ஒரு விடயத்தினூடாக பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தார். குறிப்பாக விஞ்ஞான புரட்சியில் அவர் ஏற்படுத்திய ஒரு மாற்றம் தான் இன்று உலகம் இந்தியாவையும் வேறு கண் கொண்டு, அதுவும் ஆச்சரிய கண் கொண்டு பார்ப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்திருந்தது. குறிப்பாக இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இந்த சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது ராமேஸ்வரத்தில் கல்வி கற்றுக்கொள்வதற்காக மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார் APJ அப்துல் கலாம் அவர்கள். அதுவும் குறிப்பாக உலகளாவிய ரீதியில் பிளவுபட்டிருந்தார்கள், மத ரீதியாக பிளவுபட்டிருந்தார்கள். அதனால் தான் சுதந்திரம் கிடைத்த பின்பும் கூட இந்தியா, பாகிஸ்தான் என இந்து முஸ்லிம் நாடுகளாக இது பிரிவடைந்திருந்தது. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும் கூட மனிதன் தன்னை பற்றிய ஒரு சிந்தனையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருகிறான் என்பதுதான் முக்கியமானது. அதிலும் குறிப்பாக APJ அப்துல் கலாம் போன்றவர்கள் அந்த காலகட்டத்தில் இவர்களோடு ஒன்றாக வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மத பேதங்களை எல்லாம் கடந்து ஒரு மிக சிறந்த மனிதமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் ஒட்டுமொத்த மக்களுமே அவரை போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவரை பற்றி புதிய புதிய விடயங்களை தேடி அவர் கூறிய வார்த்தைகளை உதாரணமாக கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அதிலும் மிக முக்கியமாக மாணவர்களை, அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு கூறுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, மிக சிறப்பாக கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். இந்த கல்விதான் உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்லும் என்கின்ற ஒரு விடயத்தை, இதைதான் இலங்கைக்கு அவர் வருகை தந்திருந்த பொழுதும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வைத்து அங்கிருக்கின்ற மாணவர்கள் மத்தியிலும் உரையாற்றும் பொழுது அதே வார்த்தையை கூறியிருந்தார். காரணம்,
கல்வி என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மாணவர்களால் இளைஞர்களால் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காகவும் ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நாட்டை பார்த்து வியக்கும் அளவுக்கு இந்தியா இலங்கை போன்ற வளர்ந்து வரும் நாடுகள் மாற வேண்டும் என்பதற்காக 2000ஆம் ஆண்டில் அதுவும் குறிப்பாக அவர் ஜனாதிபதியாக மாறியதன் பிற்பாடு தன்னால் முடிந்த அளவு அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் சென்று இந்த ஒரு வார்த்தையினூடாக மாணவர்களினுடைய கல்வியினுடைய மிக முக்கியமான அந்த மகத்துவத்தை பற்றி எடுத்து கூறியிருந்தார். அதனால் தான் அப்துல் கலாமை பற்றி தேடும் பொழுதும் புதிய புதிய விடயங்களை கற்கும் பொழுதும் அவர் கூறிய இந்த பிரதானமான ஒரு விடயமான கல்வி என்கின்ற அந்த வார்த்தை எமக்கு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக அதுவும் அவர் வாழ்ந்த அந்த குழந்தை பருவத்திலிருந்து மாணவர் பருவத்திற்கு அவர் வரும் பொழுது கல்வி என்கின்ற ஒரு நிலையை அடைவதற்காக அவர் பட்ட கஷ்டங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, எப்படிப்பட்ட மாற்றங்களை, அதுவும் இந்தியா சுதந்திரம் அடைகின்ற அந்த போராட்ட மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த ராமேஸ்வரத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தனக்குள்ளே கல்வியின் முக்கியத்துவத்தை அடைவதற்காக மிக சிறந்த மாணவனாக, அதுவும் இந்தியாவை பெருமையான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தனக்குள்ளே ஏற்பட்ட கனவை நிஜமாக்குவதற்காக எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். ராமேஸ்வரம் ஆரம்ப பாடசாலையில் படித்துக் கொண்டிருந்த போது ராமநாத சாஸ்திரி, அரவிந்தன் மற்றும் சிவபிரகாசம் ஆகியோர் அவருக்கு நெருக்கமான நண்பர்களாக காணப்பட்டனர். அரவிந்தன் அடிப்படையில் இந்து பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். ராமேஸ்வரம் கோவிலின் தலைமை குருக்களான பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரியின் மகன்தான் கலாமின் நெருங்கிய நண்பரான ராமநாத சாஸ்திரி. 3 நண்பர்களும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்த போதும் வேறு வேறு வகையான கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்டிருந்த போதும் அவர்களுக்குள் வேறுபாடுகள் எதுவும் காணப்பட்டிருக்கவில்லை. கலாம் அப்போது 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார். இஸ்லாமியர்களின் மத அடையாளங்களில் ஒன்றான வெள்ளை நிற தொப்பியையும் அணிந்து கொண்டே அவர் வகுப்புகளுக்கு சமூகம் அளித்தார். எப்பொழுதும் முதல் வரிசையில் ராமநாத சாஸ்திரிகளின் பக்கத்தில் அமர்வதை அவர் வாடிக்கையாக கொண்டிருந்தார். ஒரு நாள் பாடசாலைக்கு புதிதாக வந்து சேர்ந்திருந்த ஆசிரியர் ஒருவர் மூலமாக பிரச்சனைகள் ஆரம்பிக்க தொடங்கியது. ஒரு இந்து பிராமண குருக்களின் மகனின் பக்கத்தில் ஒரு இஸ்லாமிய சிறுவன் அமர்வதை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர் மனதில் கட்டமைத்துள்ள சமூக அந்தஸ்தின்படி கலாமை கடைசி வரிசையில் உட்கார வைத்தார். இந்த சம்பவம் ராமநாத சாஸ்திரிக்கும் அப்துல் கலாமுக்கும் மிகுந்த மன வருத்தத்தையும் வேதனையும் தந்தது. பள்ளி முடிந்து வீட்டுக்கு சென்றவுடன் தனது தந்தையிடம் பாடசாலையில் இடம்பெற்ற சம்பவங்களை பற்றி கூறினார். ராமநாத சாஸ்திரியும் பாடசாலையில் இடம்பெற்ற சம்பவங்களை தலைமை குருக்களான தனது தந்தையிடம் கூறிவிட்டார். அந்த ஆசிரியரை வீட்டுக்கு அழைத்து அவரை கடுமையாக கண்டித்தார். கள்ளம் கபடமேதும் அறியாது, மத வேறுபாடுகளை பற்றி தெரியாது, ஒற்றுமையாக ஒன்றாக ஒற்றுமை பாராட்டும் சிறுவர்கள் மனதில் சமூக ஏற்றத்தாழ்வுகள், மதம் பற்றிய நஞ்சை விதைக்கும் இம்மாதிரியான வார்த்தைகளை அவர் வன்மையாக கண்டித்தார். அத்துடன் ஆசிரியரின் இந்த செயலுக்காக அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது ராமேஸ்வரம் தீவை விட்டு வெளியேறி செல்ல வேண்டும் என கடுமையாக எச்சரித்தார். இதனால் மன வருத்தமடைந்த அந்த ஆசிரியர் மன்னிப்பு கோரிய அதேவேளை தன்னையும் சிறிது சிறிதாக மாற்றிக்கொண்டார். எனினும் இவர்கள் அனைவரிலும் ஒரே ஒரு நபர் மற்றும் சற்று வித்தியாசமாக காணப்பட்டார். கலாமின் அறிவியல் ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் ஆச்சாரமான பிராமண குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்த போதும் அவர் புரட்சிகரமான கருத்துக்களையும் சிந்தனைகளுக்கு சேருகிறார். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவை பொறுத்தவரையில், அதுவும் குறிப்பாக வல்லரசு நாடுகள், அதுவும் அமெரிக்காவும் சீனாவும் விஞ்ஞான புரட்சியில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துவதற்கான காலமாக இந்தியா உள்நுழையும் பொழுது ஏற்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக சோவியத் ரஷ்யாவோடு அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பனி போரில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. இந்த விஞ்ஞான ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுவதற்கு, அதுவும் வானியலில் அறிவியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த இரு நாடுகளும் போராடி கொண்டிருக்கும் பொழுது அடுத்த கட்டதாக ஒரு ஆசிய நாடான சீனா உள்நுழைகிறது. இதற்கு அடுத்ததாக ஜப்பானோடு சேர்ந்து இந்தியாவும் இந்த விஞ்ஞான புரட்சியில் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக களம் காண்கிறது. எப்பொழுது அப்துல் கலாம் அந்த களத்தினுள் முளைகிறாரோ அப்பொழுதுதான் இஸ்ரோ என்கின்ற ஒரு நிறுவனம் மிகப்பெரிய ஒரு விண்வெளி நிறுவனமாக இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறுகிறது. எப்படிப்பட்ட நிலையில் இஸ்ரோவில் அப்துல் கலாம் சேர்ந்தார்? குறிப்பாக அவருடைய அந்த கல்லூரி வாழ்க்கை முடிவடைந்த அந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட இல்லல்கள் எல்லாம் சந்தித்து மிகப்பெரிய சாதனையாளராக அப்துல் கலாம் மாறினார் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். இயற்பியல் பிரிவில் இளங்கலை பட்டப்படிப்பில் அவர் இணைந்து கொண்டார். இந்த கற்கை நெறியை நிறைவு செய்தால் எத்தகைய தொழில் வாய்ப்புகள் தனக்கு கிடைக்கும் என்ற புரிதல் கூட அவருக்கு இருந்திருக்கவில்லை. கிடைத்த படிப்பை தேர்ந்தெடுத்து அவர் மேற்கொண்டு படிக்க தொடங்கினார். சென்ட் ஜோசப் கல்லூரியின் 4 வருட வாழ்க்கையில் அவரும் மற்ற 2 நண்பர்களும் ஒரே அறையில் தங்கியிருந்தார்கள். அவர்களில் ஒருவர் ஸ்ரீரங்கம் நகரத்தை சேர்ந்த ஆச்சாரமான ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவர்.
மற்றொருவர் கேரளாவிலிருந்து வந்த திருச்சபை கிறிஸ்தவர். அந்த 3 நண்பர்களும் இணைந்திருந்த காலத்தை மிகவும் மகிழ்ச்சியான காலம் என நினைவுகளை அசை போட்டுக் கொண்டு பின்னாட்களில் அப்துல் கலாம் கூறினார். கலாமிற்கு சென்ட் ஜோசப் கல்லூரியில் அருட்தந்தை DN செக்குரிரா, பேராசிரியர் தோத்தாத்ரி ஐயங்கார், பேராசிரியர் சூரிய நாராயண சாஸ்திரி போன்ற சிறந்த பேராசிரியர்களும் இருந்தனர். ஆசிரியர் மாணவர் என்ற உறவை தாண்டி அவர்களுக்கிடையில் வேறு விதமான நல்ல இணக்கமும் காணப்பட்டது. இயற்பியல் இறுதியாண்டு நடந்து கொண்டிருந்தது. கல்வி நடவடிக்கைகளில் சிறந்த மாணவராக அவர் காணப்பட்டார். வகுப்பு பரீட்சைகள் மற்றும் அரையாண்டு தேர்வு என்பவற்றிலும் சிறந்த மதிப்பெண்களை அவர் பெற்றிருந்தார். இருந்த போதிலும் தனது லட்சியமான வானில் பறக்க வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றுவதற்கான பாதை இயற்பியல் அல்ல என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். பொறியியல் பட்டப்படிப்பை மேற்கொண்டால் மட்டுமே தன்னால் ஒரு விமானியாக பரிணமிக்க முடியும் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள சற்று காலம் தேவைப்பட்டது. ஆனால் காலம் கடந்துவிட்டது. தலையை சுற்றி மூக்கை தொடுவது போல தனது நிலைமை ஆகிவிட்டதை உணர்ந்து அவர் மனம் நொந்தார். ஆனால் இப்பொழுதாவது தெளிவு பிறந்தது என தனது மனதை தேற்றிக் கொண்டார். அதே நேரத்தில் இயற்பியல் பட்டப்படிப்பை வெற்றிகரமாக முடிவு செய்தார். இயற்பியல் பட்டப்படிப்பு முடிந்தவுடன் தொழில்நுட்ப படிப்பை மேற்கொள்வதற்காக மெட்ராஸ் தொழில்நுட்ப கற்கை நிறுவனத்திற்கு விண்ணப்பித்தார். அந்த வருடம் கல்வி பயில்வதற்காக தெரிவு செய்யப்பட்டவர்களின் பட்டியலில் அவரது பெயரும் இருந்தது. ஆனால் அங்கே படிப்பதற்கு அதிக செலவாகும் என தெரிந்து கொண்ட கலாம் மொத்தமாக கலங்கி நின்றார். அப்போதைய பணமதிப்பில் அதற்கு 1000 ரூபாய் தேவைப்பட்டது. அவ்வளவு பெரிய தொகையை தனது தந்தையால் ஏற்பாடு செய்ய முடியாது என அவர் உணர்ந்தார். இக்கட்டான சூழ்நிலையில் அவருக்கு பக்க பலமாக நின்றது அவரது சகோதரி. அவரது தங்க சங்கிலியையும் வளையலையும் அடமானம் வைத்து அவருக்கு பணத்தை பெற்றுக் கொடுத்தார். சகோதரியின் அன்பிலும் அக்கறையிலும் அவர் நெகிழ்ந்து விட்டார். தனது முதல் சம்பாத்தியத்தில் அந்த நகைகளை மீட்டுக் கொடுப்பேன் என மனதில் சத்தியம் செய்து கொண்டார். முழு நேர மாணவராக கல்லூரியில் இணைந்து கொண்ட கலாமுக்கு அந்த வயதில் பணம் சம்பாதிப்பதற்கு இருந்த ஒரே வழி கஷ்டப்பட்டு படித்து புலமை பரிசில் பரீட்சையில் அதிக மதிப்பெண்களை பெறுவது மட்டுமே. இதன் மூலம் கல்வி உதவித்தொகை பெற்று செலவுகளை சமாளித்துக் கொள்ளலாம் என அவர் முடிவு செய்தார். தீவிரமாக படித்து கல்வி உதவித்தொகையையும் அவர் பெற்றுக்கொண்டார். மெட்ராஸ் தொழில்நுட்ப கற்கை நிறுவனம் அதாவது MITயில் அவர் கண்ட ஒரு காட்சி அவரை பரவசத்தில் ஆழ்த்தியது. அந்த காட்சி ஓரம் கட்டி நிறுத்தப்பட்டிருந்த 2 விமானங்கள், விமானங்களின் பாகங்கள், விமானத்தின் செயல்முறைகள் மற்றும் இன்ஜின்களின் தன்மை ஆகியவை பற்றி செயல்முறை விளக்கம் அளிப்பதற்காக அந்த விமானங்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருந்தன. அந்த விமானங்கள் மீது அவருக்கு ஏதோ இனம் புரியாத ஒரு மோகம் உருவாகியது. கல்வி நேரம் முடிவடைந்து அனைத்து மாணவர்களும் விடுதிக்கு சென்ற பின்னரும் கூட கலாம் மட்டும் அந்த விமானங்களின் அருகில் உட்கார்ந்து கொண்டு அதையே பார்த்து கொண்டிருப்பார். அங்குலம் அங்குலமாக ஆராய்ந்தார். பறவைகளைப் போல கட்டுப்பாடின்றி சுதந்திரமாக அனைத்து பகுதிகளிலும் பறக்க வேண்டும் என்ற மனிதனின் விடாப்பிடியான முயற்சி, மன உறுதியை நினைத்து அவர் அதிசயப்பட்டார். 1ஆம் வருடம் படிப்பு முடிவடைந்ததன் பின்னர் 2வது ஆண்டில் குறிப்பிட்ட ஒரு துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலை வந்தபோது விமான பொறியியல் என கொஞ்சம் கூட தயங்காமல் முடிவு செய்தார் அப்துல் கலாம். அவர் தன்னால் வானத்தை எட்டி பிடிக்க முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகத்தையும் கொண்டிருக்கவில்லை. மற்றவர்களை அறிந்தவன் பண்டிதன், தன்னை முழுமையாக அறிந்தவன் மட்டுமே உண்மையான கல்விமான். விவேகம் தராத கல்வி பயனற்றது என்று அவர் தந்தை கூறிய வார்த்தைகள்தான் குழப்பங்கள் அவரது மனதை சூழ்ந்து அலையலையாக வதைத்த போதும் அவரை நிலை குலைய விடாமல் நெஞ்சுரம் தந்தது. கலாம் படித்துக் கொண்டிருக்கும் போது அவரது சிந்தனையை செம்மைப்படுத்தி மெருகூட்டிய பெருமை 3 ஆசிரியர்களை சாரும். பேராசிரியர் ஸ்பாந்தன், பேராசிரியர் KAV பண்ட்லே, பேராசிரியர் நரசிம்மராவ் ஆகியோரின் உதவியுடனேயே கல்வி நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வந்தார். MIT கல்வி நிறுவனத்தில் 3 மற்றும் 4ஆம் ஆண்டுகள் அவரது வாழ்க்கை பாதை புதிய இலக்குகளை நோக்கி நடை போட தொடங்கியது. பிற்காலத்தில் அணு விஞ்ஞானி எனும் அசாதாரணமான நிலையை அவர் அடைவதற்கு ஏதுவான அடித்தளம் இந்த காலகட்டத்தில்தான் போடப்பட்டது என்றால் அது மிகையல்ல. புதிய அரசியல் சூழ்நிலையில் தொழில்துறை மிக வேகமாக வளர்ச்சி கண்டு வந்தது. அவரது பாடத்திட்டம் முடிவடைந்ததும் தாழ்வாக பறந்து தாக்கும் ஒரு போர் விமானத்தை வடிவமைக்கும் திட்டத்தை அவரும் அவரது நண்பர்களும் மற்றும் சக மாணவர்கள் கூட்டாக இணைந்து முடிக்க வேண்டும் என்ற பொறுப்பை அவரிடம் கையளித்தார்கள். ஏரோடைனமிக் வடிவமைப்பை உருவாக்கும் பொறுப்பை எடுத்துக்கொண்டார் அப்துல் கலாம். அப்போது MIT இயக்குனர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவருக்கு வடிவமைப்பு ஆசிரியராக இருந்தார். ஒரு நாள் அவரது திட்டத்தின் முன்னேற்றம் பற்றி மதிப்பீடு செய்வதற்காக அவரது ஆய்வு அறைக்கு வருகை தந்தார். அந்த திட்டத்தை பார்த்துவிட்டு இது ஏமாற்றம் அளிக்கிறது என அவரிடம் கூறினார். திட்டம் பற்றிய காரண காரியங்கள் அனைத்தையும் எடுத்து கூறினார் கலாம். ஆனால் அவர் சமாதானம் அடையவில்லை.
இறுதியாக திட்டத்தை முடிப்பதற்கு இன்னும் 1 மாத காலம் அவகாசம் வேண்டும் என கலாம் வேண்டி நின்றார். எனினும் அவர் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. கடைசியாக வெறும் 3 நாட்கள் மட்டும் மேலதிக கால அவகாசமாக அவருக்கு வழங்கப்பட்டது. அன்று வெள்ளிக்கிழமை. திங்கட்கிழமை திட்டத்தின் வரைபடம் அனைத்து அம்சங்களுடன் வராவிட்டால் அவரது ஊக்கத்தொகை நிறுத்தப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்தார். கலாமின் உயிரோட்டமே அந்த உதவித்தொகைதான். அதை நிறுத்திவிட்டால் அவரது நிலைமை மிகவும் மோசமாகிவிடும். இந்த வாழ்வா சாவா சூழ்நிலையில் சவாலை ஏற்றுக்கொண்ட அப்துல் கலாம் எப்படியாவது இதை கடந்தே தீர்வேன் என உறுதி பூண்டு இரவு பகலாக வேலை பார்த்து திங்கட்கிழமை முடிக்க வேண்டிய திட்ட வடிவ மாதிரியை ஞாயிற்றுக்கிழமையே முடித்துவிட்டார். ஞாயிற்றுக்கிழமை மைதானத்தில் டென்னிஸ் விளையாடிவிட்டு கலாமை பார்ப்பதற்காக வந்த சீனிவாசன் அவ்வளவு கஷ்டமான ஒரு திட்டத்தை 2 நாட்களில் கலாம் முடித்துவிட்டதைக் கண்டு அதிசயித்தார். MITயில் இறுதியாண்டு கல்வியை முடித்து சிறந்த மாணவனாக பட்டம் பெற்று பின்னர் பெங்களூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த பாதையை ஏற்படுத்தி கொடுத்தவர் APJ அப்துல் கலாம் அவர்கள். ஒவ்வொரு துறையிலும் இந்தியா இன்று மிகப்பெரிய ஒரு சாதனை படைவதற்கு அப்துல் கலாம் போன்றோர் செய்த சாதனைகள், மேற்கொண்ட நடவடிக்கைகள், முயற்சிகள் என்பது நாமும் சாதிக்கலாம் என்கின்ற ஒரு விடயத்தை நமக்கு ஏற்படுத்தி இருந்தது. அதுதான் அப்துல் கலாம் எதிர்பார்த்தது. மாணவர்களும் இளைஞர்களும் முன்வர வேண்டும். ஒவ்வொரு விடயங்களும் தங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்து அவர்கள் முயற்சி செய்தால் வெற்றி என்பது இலகுவாக ஏற்படும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் பாடமாக வாழ்ந்து எமக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் தான் அப்துல் கலாம். குறிப்பாக இஸ்ரோவில் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதற்கு பின்பாக ஜனாதிபதி ஆகிய பொழுது அவர் இவ்வாறான மாற்றங்களை கொண்டு வந்தார். உலகமும் இந்தியாவும் அவரை எப்படியெல்லாம் கௌரவித்தது, அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில், அதுவும் 2015ஆம் ஆண்டு அவர் மரணத்தை தழுவினார் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். I, Aul Pakir Jainulabudin Abdul Kalam, do swear in the name of God that I will faithfully execute the office of the President of India and that I will devote myself to the service and well-being of the people of India. SLV-3 ஏவுகணைக்கு அயராது உழைத்து அதனை காகிதங்களிலிருந்து உண்மையான ஏவுகணையாக மாற்றுவதற்கு அவர் கடுமையாக பாடுபட்டார். பின்னாட்களில் SLV விடுதலைக்காக பாடுபட்ட நாட்கள் தனது வாழ்நாளில் மறக்க முடியாத இன்பமான அனுபவம் என அவர் குறிப்பிட்டார். இன்று இஸ்ரோ அமைப்பு இந்தியாவின் அடையாளமாக மாறியுள்ளது. பல்வேறு வெளிநாட்டு விண்கலன்களை விண்ணுக்கு செலுத்தும் அளவிற்கு முன்னேறியுள்ளது. ஆனால் இதுவே 1970ஆம் ஆண்டுகளில் விண்வெளி ஓடத்தின் பாகங்கள் மற்றும் ஏவுகணைகளின் பாகங்கள் மாட்டு வண்டிகளில் வைத்துக் கொண்டு செல்லப்பட்ட சூழ்நிலையே காணப்பட்டது. அந்த அளவு நிதி நெருக்கடியில் தத்தளித்து வந்தது இஸ்ரோ நிறுவனம். கலாமின் கல்லூரி நண்பர்கள் பலரும் தனியார் துறையிலும் வெளிநாடுகளிலும் வேலை பார்த்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் போது குறைந்த சம்பளம் என்றாலும் விண்வெளியின் மீதான காதலால் இவர் அந்த தொழிலை தொடர்ந்தும் செய்து வந்தார். ஒருமுறை பயிற்சிக்காக அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு நிறுவனத்திற்கு சென்ற கலாம் அங்கு வைக்கப்பட்டிருந்த திப்பு சுல்தானின் படத்தை கண்டு ஆச்சரியமடைந்தார். மைசூரை ஆண்ட இந்திய மன்னரான திப்பு சுல்தான் 1700களிலேயே போர்களில் ராக்கெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதிரிகளின் படைபலத்தை நிலைகுலைய செய்தார். சொந்த நாட்டில் மறக்கடிக்கப்பட்ட ஒரு மாமன்னன் பிரிதொரு நாட்டில், அதுவும் அந்த நாட்டின் அதி உயர் அரசு நிறுவனம் ஒன்றில் கௌரவிக்கப்படுவதைக் கண்டு அவர் அதிசயித்தார். அப்துல் கலாம் SLV செயற்கைக்கோள் திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணிபுரிந்த போது ஏவுகணை திட்டம் தோல்வியில் முடிவடைந்தது. அதாவது விண்ணில் ஏவப்பட்ட ஏவுகணை பயண பாதையை விட்டு விலகி கட்டுப்பாட்டை இழந்து கடலில் விழுந்தது. இந்திய பத்திரிகைகள் பல கேலி சித்திரங்கள் வரைந்து அவரை எள்ளி நகையாடினர். இதனால் மனதளவில் பாதிப்படைந்து விரக்தியின் உச்சத்தில் இருந்த கலாம் தனது அறையை விட்டு வெளியே வராமல் உள்ளேயே முடங்கியிருந்தார். அந்த நேரத்தில் அங்கே வந்த இஸ்ரோ தலைவர் சதீஷ் தவான் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என அவரை சமாதானம் செய்தார். பத்திரிகையாளர் சந்திப்பில் சதீஷ் தவானை நோக்கி பத்திரிகையாளர்கள் சரமாரியாக கேள்வி கணைகளை வீசினர். இந்திய பொருளாதாரம் மிகவும் சிக்கலான சூழ்நிலையில் இருக்கும்போது லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை வானத்துக்கு அனுப்புகிறோம் என சொல்லி கடலில் கொட்டிவிட்டீர்கள் என காரசாரமாக கேட்டார்கள். அதற்கு பதிலளித்த சதீஷ் தவான், இன்னும் சரியாக 1 வருடத்திற்குள் இந்தியா தனது பெயரை விண்வெளி அரங்கில் நிலைநிறுத்தும், தோல்விகளிலிருந்து பாடம் கற்று நாம் வெற்றி பெறுவோம் என கூறினார். பத்திரிகையாளர் சந்திப்பை முடித்துவிட்டு கலாமை சந்தித்த சதீஷ் தவான் தான் இந்திய மக்களுக்கு
இன்னும் 1 வருடத்திற்குள் இந்தியாவின் பெயரை விண்வெளிக்கு கொண்டு செல்வோம் என உறுதி அளித்துள்ளேன். எனது வார்த்தைகளை காக்கும் வகையில் உங்களது பணிகளை முன்னெடுத்து செல்லுங்கள் என உத்வேகம் அளித்தார். கலாம் மற்றும் பொறியியலாளர்கள் குழு இரவு பகல் பாராது அயராது உழைத்து 1 வருடத்திற்குள்ளாகவே திட்டத்தை மீண்டும் புதிய வடிவில் செயற்படுத்தினர். கரும் புகையை கக்கிக் கொண்ட SLV ஏவுகணை விண்ணில் சீறி பாய்ந்து சென்றது. நாடெங்கிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் பாடசாலைகளிலும் அரச நிறுவனங்களிலும் மற்றும் பொதுமக்களாலும் முன்னெடுக்கப்பட்டது. அப்போது இடம்பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு சதீஷ் தவான் செல்லாமல் அப்துல் கலாமை சென்று பத்திரிகையாளர்களை சந்திக்குமாறு கூறினார். பின்னாட்களில் சதீஷ் தவான் பற்றி அப்துல் கலாம் குறிப்பிடும்போது, நல்லதொரு தலைவர் தோல்விகள் ஏற்படும் போது அதை தனது முதுகில் ஏற்றுக்கொண்டு சந்திக்கும் அதேவேளை வெற்றி பெறும்போது தனது அணியினரை அதை ஏற்றுக்கொள்ள சொல்வார். அதுபோலதான் சதீஷ் தவான் நல்ல ஒரு தலைவனுக்கு இலக்கணமாக எனக்கு கிடைத்தார். Bengal so many crores we are putting like that, lot of criticism. He received the criticism. He assured them in a year we will succeed with our team. Is a very good team. Next year, here only interesting happened. Next year, July 18th, 1980, when he succeeded, Professor Dhawan said, you go and conduct the press conference. Do you follow what this means? It means when the failure occurred, the leader took it up. When the success came, he gives to his team. That's the first. SLV வெற்றிக்கு பின்னர் பல விண்வெளி ஆராய்ச்சி திட்டங்களிலும் ஏவுகணை திட்டங்களிலும் அப்துல் கலாம் முழு நேரமாக பங்கெடுத்தார். பின்னர் சில நூல்களில் ஒன்றாக காணப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அப்துல் கலாம் எனும் மாபெரும் ஆளுமையை பற்றி நாங்கள் அதிகளவு தகவல்களை தந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் மாணவர்கள் கட்டாயமாக அக்னி சிறகுகள் நூலை வாங்கி படிக்க வேண்டும் என முன்மொழிகிறோம். நமது மனக்கண்ணில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவரது சுற்றுப்புறத்தை இயல்பாக உணரக்கூடிய வாய்ப்பு அந்த நூலை வாசிப்பதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். இந்தியா 2020 மற்றும் எழுச்சி தீபங்கள் போன்ற நூல்களும் அவரால் எழுதப்பட்டன. 2008ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதன் பின்னர் தனக்கு மிகவும் பிடித்தமான பணியான ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தார் அப்துல் கலாம். இந்திய பல்கலைக்கழகங்கள் பலவற்றில் கௌரவ பேராசிரியராகவும் பணியாற்றினார். 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி ஷில்லாங்கில் அமைந்துள்ள இந்திய மேலாண்மை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் அவர் உயிரிழந்தார். தேசமே கண்ணீரில் மூழ்கியது. இந்தியாவை தாங்கி பிடித்து நின்று கொண்டிருந்த தூண் விழுந்துவிட்டது என பத்திரிகைகள் கண்ணீர் மல்க செய்தி எழுதின. படித்தவர் படிக்காதவர், பணக்காரர் ஏழை என்ற வித்தியாசமன்றி நாடே திரண்டு ஒன்று கூடி அவருக்கு பொதுவெளியில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது. ராமேஸ்வரத்தில் இடம்பெற்ற இறுதி சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அவரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அப்துல் கலாமை கௌரவப்படுத்தும் வகையில் அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்திற்கு அருகில் பேக்கரும் எனும் இடத்தில் அப்துல் கலாம் தேசிய நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு மண்டபத்தில் நுழைவாயில் இந்தியா கேட் போன்றும், கட்டிடத்தின் அமைப்பு ஜனாதிபதி மாளிகையான ராஷ்டிரபதி பவன் போன்றும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு மண்டபம் முழுவதும் அப்துல் கலாமின் அரிய புகைப்படங்கள் மற்றும் அவரை பற்றிய தகவல்கள், புத்தகங்கள் காணப்படுகின்றன. அது மட்டுமன்றி அவர் வீணை வாசிக்கும் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல கலாம் வாழ்ந்து மறைந்த வீடு கலாம் இல்லம் எனும் பெயரில் பொதுமக்கள் பார்வைக்காக காட்சி மையமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மண்ணில் தோன்றும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு தனி சிறப்பான இயல்புடனும் நட்பண்புகளுடனுமே காணப்படுகிறான். ஆனால் ஒரு சிலர் மட்டும் அவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களாக புகழ் பெறுகின்றனர். அப்படி அவர்கள் புகழ் பெறுவதற்கு கடவுளின் ஆசியோ அல்லது அதிர்ஷ்டமோ காரணமல்ல. அதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள், துக்கங்கள், தூங்காத இரவுகள் ஆயிரம் இருக்கின்றன. நமது கதையின் நாயகன் அப்துல் கலாமும் பின்தங்கிய ஒரு கிராமத்தில் பிறந்து மன உறுதியுடன் படித்து நாட்டின் அதி உயர் பதவியை வகித்து தனக்கென சொத்துக்கள் எதையும் சேர்த்து கொள்ளாமல் மக்களை சந்திப்பது, மாணவர்களை சந்திப்பதை மட்டுமே தனது முழு நேர பணியாக செய்து வந்தார். ஒருவேளை அவர் முதுமையை காரணம் காட்டி அதிகமாக பயணம் செய்யாமல் சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் இன்னும் சில வருடங்கள் அவரால் வாழ்ந்திருக்க கூடும். ஆனால் இறுதி நொடி வரை மாணவர்களை சந்தித்து அவர்களின் சந்தேகங்களை தீர்த்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் மகத்தான பணியிலேயே அவரது காலம் கழிந்தது. நாமும் அப்துல் கலாம் காட்டிய வழியில் கல்வியின் அருமையை உணர்ந்து நன்றாக படித்து எமது தேசத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம். கொடிய நோய் எமது நாட்டின் பொருளாதாரத்தை மிகவும் வேகமாக கீழே இறக்கிவிட்ட போதிலும்
இலங்கையர்களாகிய நாம் ஓர் அணியில் திரண்டு நின்று கல்வி கற்று அறிவு மூலதனத்தை வளர்க்க வேண்டும். எதிர்கால உலகம் உணவை கூட விஞ்ஞானத்தை கொண்டு உற்பத்தி செய்யும் என்பது நிச்சயம். அதற்கு எப்போது எம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். புதிய கல்விக் கொள்கைகள், தொழில்நுட்ப அறிவை வளர்க்கும் விதமான பாடத்திட்டங்கள் என்பன அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை அதிகமாக உள்ளது. அதே நேரம் தேசத்தின் முன்னேற்றத்தை கருத்திற்கொண்டு சிறந்த மதிப்பெண்களை பெற்று முயற்சியாளராகவோ அல்லது சிறந்த ஒரு பணியாளராகவோ மாணவர்கள் உருவாக வேண்டும். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்குங்கள். வாழ்க்கையில் நாம் சாதிக்க வேண்டும் அல்லது நல்ல விடயங்களை ஒருவரிடம் கூறுவதற்கு எமக்கு பின்னால் இருந்து எம்மை உத்வேகப்படுத்துபவர்களை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். அப்படிதான் அப்துல் கலாம் என்கின்ற ஒருவராக உருவாக்கும் பொழுது அந்த உருவாக்கத்திற்கு காரணமாக அவருடைய எண்ணங்கள் தான் காணப்பட்டது. அவரை சுற்றி சாதிய வேறுபாடுகள், மத வேறுபாடுகள் இருந்தன, பிரச்சனைகள் இருந்தன. இன்று வரை நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த கருப்பு வெள்ளை பிரச்சனை இருக்கிறது. நாடு பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக இருக்கிறது. அப்பொழுது அது கூட இல்லை. மக்கள் அதிகமாக பல்வேறுபட்ட இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். கல்வி கற்பது, ஒருவரோடு இணைந்து ஒன்றாக கல்வி கற்பது கூட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. இவையெல்லாம் தாண்டி தன்னுடைய இலக்கை நோக்கி ஒரு மனிதன் செல்கிறான். அந்த இலக்கை அடைந்த பிற்பாடும் கூட அந்த இலக்கை அனைவரும் அடைய வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டாகவே மாறியிருந்தது. இதைதான் பலர் எமக்கு கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்துல் கலாம் போன்றோர் எமக்கு வாழ்ந்து காட்டியும் இருக்கிறார்கள். இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் மிக சிறந்த மனிதராக அப்துல் கலாமை நாம் போற்றுவதற்கு காரணம் பிற உதாரணமாக அப்துல் கலாம் போன்றவருடைய வாழ்க்கை முறை எமக்கு நண்பனை பார்த்து நல்ல விடயம்